வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது வந்து குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது குட்டீஸ் என்ன, நமக்குமே ரொம்ப பிடிக்கிறது தான். பன்னீர் டிக்கா. அதை வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஆற்றுல பண்ணலாம், ஆற்றுலையே பண்ணலாம். நமக்கு பிடிச்சா மாதிரி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நிறைய பண்ணி நம்மளால் சாப்பிட முடியும். எப்படி பண்ணுறதுன்றது இப்போ ஒன் பை ஒன் நான் அதோடய ஸ்டெப்ஸ் காமிக்கிறேன். அது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஜம்முன்னு வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். பன்னீர் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசு க்யூப் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். நம்ம அந்த தந்தூரி ஸ்டிக்கில் போட்டு அதை நம்ம வாட்ட போகிறோம். ஸோ கொஞ்சம் திக்காக, இந்த அளவுக்கு திக்காக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆனியன் அண்ட் க்ரீன் பெல் பெப்பர், அதாவது கேப்சிகம், ரெட் பெல் பெப்பர், ரெட் கலர் கேப்சிகம், இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் தயிர் எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 150 ml நல்ல திக்கு கர்ட் எடுத்துக்கோங்க. இல்லை உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நான் ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன் இதில். அதே மாதிரி தனியா பொடி 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு உங்களோட சௌகரியம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல், அது இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். சுகர் அதே மாதிரி 1 டீஸ்பூன் போட்டுடணும். இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஆம்ச்சூர் பொடி. நம்ம ஏற்கனவே தயிரில் தான் அதை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃப்ளேவருக்கு தான் இது. ஒரு 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி போடுறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த சட்னி கடலைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா பொட்டுக்கடலை, இல்லை ரோஸ்டட் கிராம், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி அதை வந்து நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடணும். இல்லை எங்களுக்கு இது வேண்டாம், நாங்கள் கடலை மாவில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கடலை மாவை விட இது போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா கலந்துடலாம் இதை. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இதில் இந்த பன்னீரெல்லாம் போடலாம். இதே மாதிரி ஆனியன் போட்டுடலாம். ஆனியனும் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம் போடலாம். குடமிளகா, ரெட் குடமிளகா அதையும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி வைக்கலாம். அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் இதை விட்டுடுங்க. அப்படியே ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டிக்கில் கோக்கிறத பற்றி பார்க்கலாம். பற்றியெல்லாம் இது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் கிடைக்கும் கடையில். இதில் வந்து 50 ஸ்டிக் இருக்குது. இது 25 ரூபா தான். இது எல்லா பாத்திர கடையிலையும் கிடைக்கும். இது உங்களுக்கு தந்தூரி ஸ்டிக், உடன் ஸ்டிக் கேட்டேன்னா இது கிடைக்கும். பார்த்துக்கோங்க.
நான் இப்போது ஒரு 2 ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒன்று ஒன்றா முதல்ல கோக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பன்னீர் எடுத்துக்கோங்க. அடுப்பில் அதோட வயத்தில் குத்தி எடுத்துருங்க. அப்புறம் ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம், ஒரு ரெட் கேப்சிகம், திருப்பி இன்னொரு பன்னீர், இதோடு இதை நிறுத்திக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்றுலேயும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். முதல்ல தவாவில் கொஞ்சம் பட்டர், ரெடி ஆகிட்டா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணின இந்த இது இப்படி வைக்கலாம். இது மேலே கொஞ்சம் எண்ணெயை விடலாம். அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. கழித்து இந்த பக்கமாக அப்படி திருப்பி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்படி திருப்பி விடுங்க. எல்லா சைடும் அது மாதிரி டோஸ்ட் ஆகணும். ஸோ ஒரு 5 நிமிஷமாக டர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் மேலே திருப்பினதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ தூரம் ரோஸ்ட் ஆகிருக்குன்றது. இப்போது நெக்ஸ்ட்டு சைட் திருப்பலாம். கொஞ்சம் ஸ்லோலி தான் ஆகும். மெதுவாக அதை இந்த மாதிரி ஒரு 4 குச்சியாக பண்ணி, இதுவே ஒரு ஃபேமிலிக்கு நிச்சயமாக ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த பன்னீரெல்லாம் இங்கே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. எல்லாமே ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த கேப்சிகம் பன்னீர் எல்லாமே ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்க. இவ்வளோ தான், இது ரெடி ஆகிடுது. இப்போ பிளேட்டிங் பண்ணலாம். ஸோ இது ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது மேலே கொஞ்சமாக சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. அப்புறம் சைடில் வந்து கொத்தமல்லியும் வெங்காயம் போட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் பீஸும் வச்சுருங்க. இது மேலே கொஞ்சமாக சாட் மசாலா. ஸோ உங்களோட பன்னீர் டிக்கா ரொம்ப ஜோராக ரெடி ஆகிடுது. ஹோட்டலில் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வீட்டில் பண்ணுறது ஹோட்டலில் விடவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நீங்கள் எல்லோரும் பண்ணி ஆற்றுலேயே இது அழகாக ஒன்றுமே நம்மள்கிட்ட ஸ்பெஷலாக இது பண்ணணுன்ற சாமானே கிடையாது. தயிர் நிச்சயமாக உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். கொஞ்சம் புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். பாக்கி எல்லா சாமானுமே கரம் மசாலா, பொட்டுக்கடலை பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ ரெட் பெல் பெப்பர் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணட்டோம்னா நீங்கள் பெங்களூர் தக்காளி வேணாலும் அதில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இங்கே எனக்கு பெங்களூர் தக்காளி கிடைக்கல, அதனால் நான் வெறும் ரெட் பெல் பெப்பர் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் சௌகரியம் இதில் வந்து பெல் பெப்பர் யூஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து க்ரீனு, எல்லோ, ரெட்டு இதெல்லாம் உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை வச்சு பண்ணலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.